புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். சிறப்பு நேர்காணலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சரும் திமுகவின் துணை பொதுச் செயலருமான திரு ஐ. பெரியசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா. தமிழகத்திலேயே அதிக வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் நீங்க. இந்த ஆண்டு களம் எப்படி இருக்கு? இந்த ஆண்டு களம் நிச்சயமாக எப்பொழுதும் ஒவ்வொரு தேர்தல் வருகின்ற பொழுதும் களம் வேறுபட்ட நிலையில் இருக்கும். அதாவது இப்போ தெளிவாக இருக்கிறது, தெரிந்த நேருடையாக மீண்டும் தமிழகத்தில் நம்முடைய முதல்வர் தளபதியார் தான் இரண்டாவது முறையாகவும் முதலமைச்சராக போகிறார். பெரும்பான்மை இடங்களில் திராவிட முன்னேற்றக் கழகம் அளவில்லாத மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்பதில் உறுதியான நம்பிக்கை இருக்கிறது. இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் இப்போது இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய வாக்குகளை கவர்வதற்கான வியூகமா என்ன இருக்கு? இளைஞர்களுக்கு இன்றைக்கு இந்த அரசு இப்போ எல்லா வகையிலும் வழிகாட்டுகிறது. உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்புகள்லாம் தமிழ்நாடு தேர்வாணைய வாரியத்தின் மூலமாக நீதிமன்றங்களுடைய சில வரன்முறை இருக்கிற காரணத்தினால் அது தேர்வு செய்கிற முறையெல்லாம் ரொம்ப நேர்மையாக நடக்குது. உங்களுக்கே தெரியும். அது எந்த துறையாக இருந்தாலும், காவல்துறையாக இருந்தாலும் சரி, மற்ற ஏனைய துறைகளாக இருந்தாலும் சரி, காலி பணியிடங்கள்லாம் நிரப்புவதில் அரசு நல்ல சிறப்பாக இன்றைக்கு சாதனை செய்து கொண்டிருக்கிறது. சரி, வேலை வாய்ப்பின் அடிப்படையில் இளைஞர்களுடைய வாக்கு திமுகவுக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவான ஒரு கருத்தாக இப்போ தாவேகாவுடைய தலைவர் விஜய் போற இடத்துலாம் இளைஞர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறது, அதனால இளைஞர்கள் புதுமுக வாக்காளர்கள் எல்லாமே விஜய் பக்கம் போவதற்கான வாய்ப்பு இருப்பதா சொல்றாங்க. இல்லையே, அது உங்களுக்கு இளைஞர்களுடைய வாக்கு நீங்களே பார்த்தீங்க. எங்கள் இளைஞர் படை பார்த்தீங்க, 5 லட்சம் பேர் இன்னைக்கு இளைஞரணியில் பதிவு செய்திருக்கிறார்கள். 5 லட்சம் பேர். உங்களுக்கு அதாவது எண்ணிக்கை என்பது வேறு. அதாவது தேர்தல் களத்திலே வெற்றி பெறுவதற்கு உழைப்பதற்கு மன உறுதி படைத்த இளைஞர்களை உருவாக்குவது என்பது வேறு. சினிமா ரசிகர்கள் என்பது வேறு. சினிமாவை பார்த்து ரசிகர்கள் வருவாங்க. அதனுடைய உண்மைத்தன்மை தெரிந்தவுடன் அதுக்கு அடிக்கட்டமைப்பு வசதிகள் இதெல்லாம் எதிர்காலத்தில் உங்களுக்கு ஆட்சியெல்லாம் செய்ய முடியுமா முடியாதான்னா பார்ப்பாங்க. நீங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இது காலப்போக்கில் தான் இது தெரியும். எத்தனையோ விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்தார், என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். நான் அதை பற்றி விமர்சிக்க விரும்பவில்லை. ஏன்னா இப்போ பொதுவாக எடுத்துக்கொண்டால் இப்போ அவங்க ரசிகர்களாக இருக்கிறார்கள். அவங்க வாக்கு போடுவாங்கன்னு சொல்ல முடியாது. சரி, ஆனால் இப்போ சமீபத்தில் வெளிவரக்கூடிய சில கருத்து கணிப்புகள் எல்லாம் விஜய்க்கு 15% அளவுக்கு வாக்கு வங்கி இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்கிறாங்களே. அப்படி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இப்போ 50% இருக்குது, திமுகவுக்கு 45-50 இருக்குது. அப்போ நீங்கள் வாக்கு வங்கியை கணக்கிட்டு பார்த்தால் அது நீங்கள் ஒவ்வொரு நிமிடமும் தேர்தல் களத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் யார் மக்களுக்கு நன்மை செய்வார்கள் என்று மக்கள் தீர்மானிப்பார்கள். எப்படின்னு கேட்டீங்கன்னா அதை நான் சொன்னேன். அடிப்படையில் வேட்பாளர் அது ஏற்கனவே இருந்தவர்கள் என்ன செய்தார்கள், இனி என்ன செய்ய போகிறார்கள், தேர்தல் வாக்குறுதி என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் கணக்கிட்டு தான் பண்ணுவாங்க. சரி, இப்போ நம்ம கருத்து கணிப்பு பற்றி பேசிட்டு இருந்ததுனால அடுத்த கேள்வியும் கூட, இப்போ இந்த விஜய் ஃபேக்டர் இருக்குல்ல, புதிதாக வந்திருக்கக்கூடிய ஒரு சக்தியாக தமிழக வெற்றி கழகம் இருக்குது, அது இந்த தேர்தலில் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்களா? என்னை பொறுத்தளவில் மக்கள் தாக்கத்தை நீங்கள் சொன்ன மாதிரி 15% அவங்களுக்கு வாக்கு இருக்குதுன்னு சொல்கிறீங்க. வாக்கு வங்கி கருத்து கணிப்பில் சொல்கிறாங்க. கருத்து கணிப்பின் அடிப்படையில் தான் பேசப்படுகிறது. இன்னும் நேரம் இருக்குது. எந்தெந்த கட்சி யார் கூட்டணிங்கிறதெல்லாம் இன்னும் இப்போ கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்றக் கழகம் உறுதியான கூட்டணியாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அதிமுக கூட்டணி அவ்வளோதான். இனி அவருக்கு கூட்டணி உருவாவதற்கு வாய்ப்பில்லை. கூட்டணி நீங்கள் வந்தால் நான் உங்களெலாம் ஆட்சியில் பங்கு கொடுக்குறேன்னு விஜய் எவ்வளவோ பரப்புரை செய்து பார்த்தார்கள். ஆனால் யாரும் போகவில்லையே. அது அவர் நிச்சயம் தாக்கத்தை ஏற்படுத்துவார் என்றால் யாராவது போயிருப்பாங்கல்ல, ஒருத்தராவது. ஒரு சின்ன கட்சி கூட போலையே. தனித்து நின்றாலே நல்ல சதவீதம் வாங்குவோம். இன்னும் சொல்ல போனா காங்கிரஸ்ல இருந்து திரு பிரவீன் சக்கரவர்த்தி சொல்றாரு, தமிழக வெற்றி கழகம் தனித்து நின்னாலுமே 18% அளவுக்கு வாக்கு வாங்குவாங்கன்னு சொல்றாரு. வெற்றிக்கு பயன்படாது. அவர் வாக்குமூலத்தை எடுத்துக்கொள்வோம். 18% வெற்றி வருமா? எப்படி வெற்றி வரும்?
குறைந்தபட்சம் எப்படி 40%. யாருடைய வாக்குகளை பிரிப்பார் விஜய்? யார் அவர் வாக்குகளை குறிப்பிட்டு வாக்குகளை ஒரு கட்சியினுடைய வாக்கு மட்டும் அவருக்கு போகும் என்று சொல்ல முடியாது. சில கட்சிகளுக்கு அவங்க எந்த கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதுபோக மிச்சம் இருக்க வாக்கு அவருக்கு போகும். இப்பொழுது போட்டி என்பது எங்களுடைய தலைவர் சொன்னதைப் போல தமிழ்நாட்டிற்கும் நம்ம மத்தியில் இருக்கக்கூடிய என்டிஏவுக்கும் தான் இன்றைக்கி போட்டி. ஒன்றிய அரசுக்கு தான் போட்டி. மற்றவங்களுக்கு போட்டி இருக்க மாதிரி தெரியல. அதிமுக கூட இல்லை, அது என்டிஏ கூட்டணி தானே, இது திமுக கூட்டணி இல்லை. அவங்க அதிமுக தலைமையில், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது அதிமுக தலைமையிலானது தான் அப்படின்னு அதிமுக கருத்து இல்லையே. அவங்க தான் பேசலாம் தெளிவாக சொல்கிறாங்களே. நாங்கள் நீங்களே பார்க்குறீங்க, அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாங்க என்டிஏ கூட்டணி என்டிஏ கூட்டணி. பரப்புரைகளில் எங்கே பார்த்தாலும் என்டிஏ கூட்டணி என்று தான் சொல்கிறார்கள். அவர்கள் சொல்வது அவங்க மறைமுகமாக ஆட்சியிலும் பங்கு இருக்கிறது என்ற செய்தியும் வந்து கொண்டிருக்கிறது. அதெல்லாம் மக்கள் உன்னிப்பாக பார்க்கிறார்கள். இங்கே ஒரு ஸ்திரமான நிலையான ஆட்சி, மக்களுக்கு ஒரு நல்லாட்சி, நல்ல முடிவு எடுக்கக்கூடிய ஆட்சி, ஒரு தலைமையின் கீழ் சிறந்த ஆட்சி தர வேண்டுமென்றால் அது திராவிட முன்னேற்ற கழகம் தான் தர முடியும். ஏன்னா அவங்களுடைய கொள்கையை திட்டவட்டமாக எங்களுடைய முதலமைச்சரே தெளிவாக சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டில் அது ஒத்துப்போகாதுன்னு சொல்லிட்டாரு. ஒத்து வராது தமிழகத்துன்னு சொல்லி. ஆனால் தொடர்ச்சியாக காங்கிரஸ் தரப்புல இருந்து அந்த குரல்கள் எழுந்துகிட்டு மக்கள் முடிவு செய்வாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, அவங்களே சொல்லியிருக்காங்களே, கூட்டணியில் இத்தனை வருஷம் 10 வருஷம் வந்துக்கிட்டு இருக்காங்க. முதலாக உங்களுக்கு இந்தியாவிலே யாரும் சொல்லலை ராகுல் பிரதம அமைச்சராக வர வேண்டும் என்று. இங்கே சென்னைக்கு அழைத்து உங்களுக்கு தெரியும், அங்கே ஒரு கூட்டம் நடத்தினார் நம்முடைய முதல்வர் தளபதியார் அவர்கள். இந்தியாவிற்கு ராகுல் அவர்களே பிரதமராக வர வேண்டும் என்று அன்றைக்கு அறிவித்தார்கள். யார் எந்த இயக்கத்தினுடைய தலைவரும் அறிவிக்கவில்லையே. அதனால தான் சொல்கிறாங்க இந்தியா கூட்டணிக்கே தளபதியார் தலைமை தாங்க வேண்டும் என்று அவங்க கருத்து சொல்கிறாங்க, நாங்கள் சொல்லல, அவங்க சொல்கிறாங்க. மணிசங்கர் ஐயர் அந்த கருத்தை தெரிவிச்சிருந்தாரு. ஆனால் திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் விரிசல் அதிகமாயிட்டே போதா? ஏன்னா திரு ஸ்டாலின் அவர்கள் தெளிவாக அறிவிக்கிறாரு கூட்டணி ஆட்சி இங்கே ஒத்து வராது அப்படிங்கிறாரு. ஆனால் அதற்கு பிறகும் கூட மக்கள் முடிவு செய்வார்கள் அப்படின்னும், மரியாதை கொடுக்கலன்னா திருப்பி அடிப்போம் அப்படின்னும் இந்த மாதிரியான கருத்துக்கள் வந்துக்கிட்டே இருக்கு. இல்லை, அது அவரு கட்சியினுடைய தலைவர் கருத்து அல்ல, அவர் தெளிவாக இருக்கிறார். நம்முடைய அதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். கூட்டணி திமுகவோடு தான் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அந்த சந்தேகமே உங்களுக்கு வேணாம். எங்களோட தான் கூட்டணி இருப்பார்கள். எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் விரும்புகிறார்கள். எல்லாரும் விரும்புவாங்கன்னு சொல்ல முடியாது. எல்லார் விருப்பத்திற்கு இணங்க ஒரு கூட்டணி அமைக்கவே முடியாது எந்த இயக்கமும். இப்போ தொடர்ச்சியாக திமுக காங்கிரஸ் கூட்டணி ஒரு சில மாதங்களுக்கு முன்பு வரைக்கும் பார்த்தோம்னா ரொம்ப ஒற்றுமையாக இருக்கக்கூடிய கூட்டணி அப்படின்ற மாதிரி தான் மக்கள் மத்தியில் பரவலாக பேசப்பட்டது. ஆனால் இப்போ சமீப காலமாக நடைபெறக்கூடிய அந்த வினை எதிர்வினை அந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது இது மக்கள் மத்தியில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தாதா? கூட்டணி ஒற்றுமை இல்லையோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பிடாதா? இல்லை, திட்டவட்டமாக சொல்லிடுறேன், கூட்டணி ஒற்றுமை ஒன்றும் குலையலை, எல்லாம் ஒன்று தான் இருக்குது. அவங்க ஏதோ ஒரு சிலர் ஏதோ அவங்க கருத்து சொல்கிறாங்க. அதைத்தான் நான் ஏற்கனவே சொல்லிட்டாங்களே, உங்களுக்கு தெரியும். அங்கே டெல்லியில் இருந்த எல்லா பேரையும் அழைச்சி பேசினாங்க, கருத்துக்களை கேட்டார்கள். கேட்டு நாங்கள் எப்போயுமே அங்கே அகில இந்திய தலைவர் தான் முடிவு செய்வார். அங்கே தான் முடிவு பண்ணுவாங்க, டெல்லியில் தான் முடிவு பண்ணுவாங்க கூட்டணியை பொறுத்து. அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, நாங்கள் முடிவு செய்வோம் என்று சொல்லிவிட்டார்கள். அந்த பேச்சுக்கே தமிழ்நாட்டில் இடமில்லை. என்னை பொறுத்தளவில் தமிழ்நாட்டில் இருக்க தலைவர்களுக்கு தே ஹேவ் நோ பிஸ்னஸ் இன் தமிழ்நாடு. இது அவங்க கருத்து சொல்லக்கூடிய உரிமை இருக்கலாம், ஆனால் முடிவெடுக்கக்கூடிய உரிமை அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திரு ராகுல்ஜி அவர்களுக்கு தான் இருக்கிறது. அவர் ராகுலுக்கு தான் இருக்கிறத மற்றவங்க அதுக்கு இருக்காது. முடிவெடுக்கும் தலைமை அவரிடம் அப்படின்னும் போது இது கிரவுண்டில் தொண்டர்கள் கிட்ட ஜெல் ஆகுமா? ஏன்னா முரண்பட்ட கருத்துக்கள் வந்து கொண்டே இருக்க, தேர்தல் அப்படின்னு வரும்போது களத்தில் இறங்கி வேலை செய்யும் போது அந்த தொண்டர்கள் மத்தியில் அந்த பிணக்கு இருக்குல்ல, அது அங்கே எதிரொலிக்காதா? இல்லை, அந்த தொண்டர்கள்லாம் நாங்கள் பார்க்குறோம்ல, யாரும் வேறுபாடு எங்களுக்கு தெரியல. இப்போ நாங்கள் அன்றாட நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் போகிறோம், காங்கிரஸ் வர்றாங்க. முதலமைச்சர் அவர்கள் ஒரு குழு அமைத்து பேசுவார்கள் கூட்டணி கட்சிகளோடு, அப்பொழுது அதில் தீர்வு கிடைக்கும்.
இவங்க கூட்டம் போட்டு செயற்குழு கூட்டம் மாதிரி போட்டு அதுல தீர்மானமும் நிறைவேற்றியிருக்காங்க. அதுல ஒரு நிர்வாகி பேசும்போது நம்ம தாவேகா கூட தான் போகணும், அவங்க கூட போனாதான் நமக்கு வெற்றி வாய்ப்பு அப்படின்ற மாதிரியான காணொளிகளையும் நம்மளால பார்க்க முடியுது. அதுதான் நான் சொல்லிட்டேனே, யாருக்கு அவங்க கருத்து சொல்லக்கூடிய உரிமை, ஒரு சிலர் கருத்துக்கு முடிவெடுக்கக்கூடிய உரிமை அந்த அகில இந்திய தலைமைக்கு இருக்கிறது. கூட்டணி எந்த வகையிலும் பாதிக்காது. ஏன்னா ஒரு 10 ஆண்டு தொடர்ந்து கூட்டணி தொடருது. இது வரைக்கும் சரித்திரத்தில் இல்லை. மனதில் இருக்கிறது ஒன்றா, நான் உதட்டில் பேசுகிறது ஒன்றா இருக்க முடியாது. ஆனால் மனதில் அவர்களுக்கு திமுகவோடு தான் கூட்டணி, இங்கே இருந்தால் தான் நம்ம வெற்றி பெற முடியுங்கிற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கிறது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ திமுக சார்பிலிருந்து தொடர்ச்சியாக எதிர்கருத்துக்களை கூறி வர திரு மாணிக்கம் தாக்கூர் அவர்களையோ திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களையோ அவங்க மேல ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு திமுக வலியுறுத்துமா? அது அவங்க அந்த இயக்கத்தினுடைய முடிவு. நாங்கள் யார் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்ல மாட்டோம். அது அவங்க முடிவு. நம்ம ஏன்னா அந்த இயக்கத்தில் அவங்க என்ன நீங்கள் நடவடிக்கை எடுக்குமான்னு நீங்கள் கேட்குறீங்க. அது நாங்கள் சொல்லலையே, அந்த கிளைம் நாங்கள் சொல்லவே இல்லையே. ஏன்னா கூட்டணி கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அதிமுக, பாஜக, பாமக உள்ள வந்திருக்காங்க, அமமுக உள்ள எல்லா கட்சியும் ஒரு இன்டாக்டான கூட்டணியா தெரியுது. ஒரு வலிமையான கூட்டணியா அவங்க தங்களை காட்டிக்கிறாங்களே. யார் அவங்களா? எந்த கட்சி கூட்டணி சேர்ந்திருக்கு உங்களுக்கு? அதான் நான் உங்களுக்கு சொன்னேன், அதிமுக உங்களுக்கு எப்பயோ பிரிஞ்சு போயிடுச்சு. அதிமுக இப்போ ஒரு நிலைப்பாட்டில் இல்லை, பல பிரிவுகளாக இருக்கிறார்கள், பல குழுக்களாக இருக்கிறார்கள். பிஜேபியை பொறுத்தளவில் அவங்க இதுக்கு தலைமையேற்று நடத்துகிறோம்னு வர்றாங்க தமிழ்நாட்டுக்கு. அவங்க எப்படியாவது கால் வைக்கணும்னு நினைக்கிறாங்க. கால் வச்சு எப்படி மற்ற மாநிலங்களில் ஊடுருவியை போல் தமிழ்நாட்டிலும் நுழைய வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள். அதற்கு வாய்ப்பு இருக்காது. இப்போ தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் 58 தொகுதிகளில் கடந்த தேர்தலில் அதிமுக பாஜக இணைஞ்சு 18 தொகுதிகளில் வெற்றி பெற்றாங்க. திமுக 40 தொகுதிகளில் வெற்றி பெற்றாங்க. அப்போ என்ன சொல்லப்பட்டதுன்னா 21 தொகுதிகளில் வாக்குகளை பிரிச்சது அமமுக தான், டிடிவி தினகரன் தலைமையிலான சொல்லப்பட்டது. இப்போ டிடிவி தினகரன் அந்த கூட்டணிக்கு உள்ள போயிருக்கும் நிலையில அவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு தென் மாவட்டங்களில் அதிகரிச்சிருக்கிறதா பாக்குறீங்க? அது சிதறி போச்சு, சிதறுதாங்க ஆச்சு. இனிமேல் நீங்கள் உடைந்த கண்ணாடியை ஒட்ட வைக்க முடியாது. என்னுடையது சிதறு தேங்காய் போய்விட்டது. அதில் எதுவும் கடிக்கிறது கூட தேங்காய் சில்லு கிடைக்காது. அவர்கள் எந்த வகையிலும் வெற்றி பெற முடியாது. யாரும் நம்பி வாக்களிக்க மாட்டார்கள். இப்போ நீங்கள் 58 தொகுதி இருக்குங்கிறைய, நான் ஒரு கணக்கு சொல்கிறேன். இப்போ மொத்தம் போன வட்டம் எவ்வளோ? 41 இருக்குமா? 40 தொகுதிகளில் 18 அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து ஜெயிச்சிருக்காங்க. இந்த முறை எழுதி வச்சுக்கோங்க, 58லேயும் நம்ம கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. 58லேயும் அப்படி ஒரு வாய்ப்பு பிரகாசமாக தெரிகிறது. இப்போ நீங்கள் இவ்வளோ உறுதியாக இருக்கும்போது தமிழக வெற்றி கழகம் தொடர்ச்சியாக என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கும் திமுகவுக்கும் மட்டும்தான் போட்டி, நாங்கள் 2 பேர் தான் நேரடியாக மோத போகிறோம் அப்படின்றாங்க. களம் அப்படியா இருக்கா? அப்படி இல்லை, அது இல்லை. அவங்க புதுசாக வந்திருக்காங்க, அரசியலுக்கு வந்திருக்காங்க. ஏதோ அவங்க உங்களுக்கு தெரியும், புதிதாக வர்றவங்க நாங்கள் ஆட்சிக்கு வருவோம்னு சொல்லுவாங்க, தேர்தலில் நிற்கிறவங்க நாங்கள் வெற்றி பெறுவோம்னு தான் சொல்லுவாங்க. எல்லா பேரும் வர்றவங்க யாருமே நான் தேர்தலில் நிற்கிறேன் ஜெயிக்க மாட்டேன்னு சொன்னால் ஒருத்தர் கூட ஓட்டு போட மாட்டாங்களே. நாங்கள் ஆட்சிக்கு வருவோம்னு சொன்னால் தான் ஏதாவது ஓட்டு கிடைக்குமான்னு நினைப்பாங்க. இல்லை, ஆட்சிக்கு வருவோம்ன்றதை தாண்டி திமுக மேலே தொடர்ச்சியாக விமர்சனங்களை, கடுமையான விமர்சனங்களை முன் வச்சுக்கிட்டே வராங்களே. விமர்சனங்களை வைக்க அது வெறுப்பு அரசியல் அவர்களுக்கு பின்னடைவைத்தான் ஏற்படுத்தும். என் கருத்து, என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இப்போ நீங்கள் என்னை பொறுத்தளவில் சினிமா என்பது ஒவ்வொரு காட்சியாக நீங்கள் எடுத்து எப்படி வேணாலும் எடிட் பண்ணிக்கலாம். அரசியலை அப்படி எடிட் பண்ண முடியாது. ஒரு முறை நம்ம மக்கள் மத்தியில் நம்பிக்கை இழந்து விட்டால் திரும்ப பெற முடியாது. இது எடிட் பண்ண முடியாது. அதான் என் கருத்து. ஏன்னா நீங்கள் எப்போ வேணாலும் கடைசி சீனை எடுத்துகிட்டு கூட முதல் சீனில் கொண்டாந்து ஓட்ட வைக்கலாம். எந்த சீனை வேணாலும் எங்கே வேணாலும் நீங்கள் ஓட்ட வைக்கலாம். அது எடிட்டிங்னு சொல்லுவாங்க. அரசியலை எடிட் பண்ண முடியாது. விழுந்துட்டா விழுந்தது தான். என்ன சொல்ல போனால் அவங்க அந்த ஃபேன்ஸ் தான் வர்றாங்க எல்லாமே. மேக்சிமம் அவருடைய சினிமாவை பார்த்து அவர் மேலே இருக்கக்கூடிய அந்த படம் பார்த்து ரசிகர்கள் தான் வருகிறார்கள் அதிகபட்சம். அது ஒன்றும் எங்களுக்கு பாதிக்காது.
இப்போ வடமாநில 15% தான் இருக்குன்னு நீங்கள் உறுதியாக சொல்லிட்டீங்க. அது கருத்து கணிப்பில் வெளிவந்த தகவல். இன்னொரு வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகள் கருத்து கணிப்பு எடுக்கும் போதெல்லாம் முதல்வராக யார் வர விரும்புகிறீர்கள் அப்படின்னாலுமே அதுலேயுமே கூட 2வது இடம் விஜய்க்கு கொடுத்துருக்காங்க. முதலிடம் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தான் இருக்கு, அவருக்கு அடுத்து 2வது இடம் திரு விஜய்க்கு தான் கொடுத்துருக்காங்க கருத்து கணிப்புகள். அப்போ என்டிஏ வந்து தமிழ்நாட்டில் சுத்தமாக இல்லைன்னு இருக்கும். அந்த கருத்து கணிப்பில் 3வது இடம் திரு எடப்பாடி என்டிஏன்னு வச்சுக்கோங்க. என்டிஏன்னு வச்சா அதான் என்டிஏ கூட சேர்ந்ததுனால அவங்களுக்கு இடமே இல்லாமல் போச்சு வளருது. அப்படி தான் தெரியுது. எனக்கு அதனுடைய அனுமானத்தை சொல்ல முடியவில்லை. காரணம் ஏன்னா அவங்களுக்கு 2வது இடம்ங்கிறது வந்து அது இப்போ நாங்கள் அப்படி கணிக்கலை, திட்டவட்டமாக சொல்கிறேன். போட்டி என்பது இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டிற்கும் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய என்டிஏ அரசுக்கு தான் போட்டி நடக்குது. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் திமுக தான் போட்டி. இப்போ 4 முனை போட்டிலாம் சொல்கிறாங்களே. இல்லை, அடித்து சொல்கிறேன், 4 முனை போட்டியே கிடையாது. திமுகவுக்கும் என்டிஏவுக்கு தான் போட்டு பாரு. நாளைக்கு வாக்கு எண்ணிக்கை பார்க்க போகிறீங்க. நான் எனக்கு ஃபீல்டில் இருக்கவே நான் சொல்கிறேன், என்டிஏவுக்கு தான் போட்டி. அப்போ விஜய் களத்திலேயே இல்லைங்கிறீங்களா? களத்தில் இல்லைன்னு சொல்ல, அது யாருன்னு நாம் தமிழர் கட்சியா அவராங்கிறது அப்புறம் தெரியும். என்ன இது வராங்கன்னு தெரியல. ஏன்னா இடத்த நான் கொடுக்கல. வர்றது போட்டிங்கிறது எங்களுக்கும் என்டிஏவுக்கு தான். நான் அதோடு நின்றுக்கிறேன், அடுத்த ஸ்டெப்பு போட. சரி, எந்த இடங்கிறத நான் சொல்ல விரும்பவில்லை. இந்த சட்டமன்ற தேர்தலில் யார் யார் எவ்வளவு வாக்கு சதவிகிதம் வாங்கி யார் யாரெல்லாம் எந்த மாதிரியான வெற்றியை குவிக்க போகிறார்கள் அப்படின்றதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இவ்வளவு நேரம் பொறுமையாக எங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதிலளித்தமைக்கு நன்றி திரு பெரியசாமி. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.